ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ளையருக்காக ஸ்பெஷலாக பாடி மெஷர்மெண்ட் நேரடி அளவு எடுத்து ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ப்ளவுஸ் கட் பண்ணுறது தேவையான அளவு என்னென்னு பாருங்கள். ஹைட் வந்து 14, ஷோல்டர் வந்து 14.5, பேக் நெக்கு 9, ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 15, அப்பர் செஸ்ட்டு 34.5, மிடில் செஸ்ட்டு 36, இடுப்பளவு வந்து 32, ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு 12.5 இன்ச்சு. சரிங்களா? அவங்க நமக்கு அனுப்புனது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கப்பு ஹைட் வந்து 14 இன்ச்சுன்னு அனுப்பியிருந்தாங்க. அதை நான் எப்படி எடுத்துகிட்டேன் பார்த்தீங்கன்னா, மெயின் டாட்டு 10 இன்ச்சும், அதுலேருந்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு, தையலோட சேர்த்து 6 இன்ச்சு சேர்த்து நான் வந்து கட் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடு தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் சைடு கட் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து நேர் பண்ணுறதுக்காக கீழ் பக்கம் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. ப்ளவுஸோட லென்த்து பாருங்கள், நமக்கு 14 இன்ச்சு. கரெக்டாக இதுலேருந்து பாருங்கள் 14 இன்ச்சு வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிடுங்க. அதுலேருந்து தையலுக்காக ஒரு 6 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 மார்க்லையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். ஷோல்டரோட ஃபுல் லென்த்து பாருங்கள், நமக்கு 14.5, அதில் பாதி 7.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. 34.5 இன்ச்சு அப்பர் செஸ்ட்டு, அதனால் நம்ம பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கேன். 34.5 இன்ச்சு அப்பர் செஸ்ட்டுக்கு கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா நம்ம 2.25 இன்ச்சு வைக்கலாம். சரிங்களா? பேக் லென்த்து பார்த்திங்கன்னா பேக் நெக் இறக்கம் 9 இன்ச்சு. சரிங்களா? பாருங்கள், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்தீங்கன்னா இந்த மார்க்லேருந்து 9 இன்ச்சு இப்படி வைக்கணும். இதே இது கிராஸாக இருந்துச்சுன்னா இந்த மார்க் வைக்கணும். அவங்க வந்து நான் வந்து கிராஸாக தான் வைக்க போகிறேன். பாருங்கள், 9 இன்ச்சு அனுப்பியிருந்தாங்க. 9 இன்ச்சு கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இதில் ஒரு மார்க்கு, அதில் வந்து கையலுக்காக 4 இன்ச்சு மேல் பக்கம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம 2.25 வச்சோம். இங்கே 4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடணும். இது எப்போதும் எல்லா ப்ளவுஸுக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா? மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. ஷோல்டர் அகலம் இருக்கும் பாருங்கள், 6 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். பாருங்கள், ஆம்கோல் மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட்டை 6ஆல் பிரிச்சுருங்க. 6ஆக பிரிச்சிங்கன்னா நமக்கு 5.5 ஒரு பாயிண்ட் வரும். அந்த 5.5 ஒரு பாயிண்ட்டை அப்படி வச்சுருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு விட்ருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மார்பு சுற்று மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள். அப்பர் செஸ்ட் வந்து 34.5 ப்ளஸ் 4 38. சரிங்களா? இதை 4ஆக பிரிச்சுருங்க. 9.5 ஒரு பாயிண்ட் வரும். சரிங்களா? அந்த 9.5 ஒரு பாயிண்ட்டை இந்த இடத்துல வச்சுருங்க. பாருங்கள், 9.5 ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் 9.5 ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. இந்த 2 மார்க்லையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா துணிக்காக அந்த ஸ்கேல் அளவுக்கு அப்படி மார்க் பண்ணி விட்ருங்க. நம்ம கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதுக்கு சென்டர் எதுன்னு பாருங்கள். 5.25 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி பார்த்திங்கன்னா 2.5 ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த பக்கமும் 2.5 ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா 32 இல்லை 38 இல்லை, நடுவில் இருக்குது. சரிங்களா? 32 வச்சா 1 வைக்கணும், 38 வச்சா 1.5 வைக்கணும். இது நடுவில் இருக்கனால நம்ம 1.25 வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த 3 மார்க்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு வளைவு ட்ரா பண்ணிவிட்டுலாம். பாருங்கள், வளைவு வந்து வரைஞ்சாச்சு. ஆம்கோல் பார்த்திங்கன்னா நமக்கு 15, 15ல் பாதி 7.5 தான் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக 7.5 வந்துச்சு. ஒரு பாயிண்ட் கூட மாறல. சரிங்களா? அடுத்து நம்ம கீழ் பக்கம் டாட் மார்க் பண்ணிடலாம். 1 இன்ச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடுப்பளவு கரெக்ட் பண்ணி விட்டல, பாடி கரெக்ட் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கிறோம் ஸ்ட்ரைட்டாக. அதனால் 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு தான் நம்ம டாட் மார்க் பண்ணணும். பாருங்கள், 8 இன்ச்சு இருக்குது. 8.5ல் பாதி 4.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. கீழே வந்து 3.25 இன்ச்சு. சரிங்களா? இதே இது 15 இருந்தால் 3.5, 13 இன்ச்சு இருந்துச்சுன்னா 3, இது 2க்கு நடுவில் 14 இருக்குது. அதனால் 3.25. சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுங்க. இந்த பக்கம் 4 இன்ச்சு, இந்த பக்கம் 4 இன்ச்சு. சரிங்களா? டாட்டு மார்க் பண்ணியாச்சு. பேக் கழுத்து வந்து ரவுண்டு கழுத்து தான் மார்க் பண்ணி கொடுக்க போகிறேன். சரிங்களா?
ஸ்கேல் வச்சு வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிட்டோம். அப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பேக் நெக் இறக்கத்தையும் கட் பண்ணிட்டுலாம். இந்த இடத்துல மார்க் போட்டுருங்க. இந்த இடத்துலையும் மார்க் போட்டுருங்க. இதோட ஃபேக் ஷேப்பை பாருங்கள் எவ்வளோ நச்சுன்னு வந்துருக்கும் பாருங்கள். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிங்கன்னா நச்சுன்னு வரும். சரிங்களா? அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் பேக் சைடு கட் பண்ணி எடுத்துருப்போம். அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. சரிங்களா? ஓப்பன் சைடு அந்த பக்கம் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் பண்ணிடுங்க. வேரில் வச்சு நல்லா நீட்டாக உட்காந்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான். அதனால் நம்ம கீழே பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கேப் விட்டால் போதும். ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ஸ்லீவோட லென்த்து நமக்கு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு. பாருங்கள் கீழேருந்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். அதுலேருந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த 2 மார்க்லையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ஸ்லீவ் லென்த்து பாருங்கள் 7.5 இன்ச்சு. ஸ்லீவோட ரவுண்டு பாருங்கள் 12.5 பாதி 2ஆக பிரிச்சிங்கன்னா 6.25 ஒரு மார்க் பண்ணிடுங்க. நமக்கு ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 15 2ஆக பிரிச்சுருங்க. 7.5 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள். சரிங்களா? 6.5 இன்ச்சு வரும். அந்த 6.5 இன்ச்சை இங்கேருந்து இந்த பக்கம் வைக்கணும். சரிங்களா? இந்த இடத்துலேருந்து இங்கே 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அதில் அப்படி பாதி. சரிங்களா? 6.5 பாதி 3.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள் 3.25 வச்சு மார்க் பண்ணிட்டேன். இதுதான் நமக்கு ஆம்கோல் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இந்த இடத்துல பாருங்கள் கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போதுமே இந்த இடத்துல 6 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 6 அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். ஒரு 1 இன்ச்சாவது முன்னப்பின இருக்கணும். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பின அளவு பார்த்திங்கன்னா 6 அனுப்பியிருக்கிறாங்க. இது வந்து சும்மா டம்மியாக போட்டுவிட்ருங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் அப்படி வரணும். அவங்க அளவு அனுப்புறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் எந்த அளவு அனுப்புகிறாங்களோ அதிலே தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். சரிங்களா? இது வந்து சின்ன அளவுனால ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல 1.25 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் தான் வளைவு ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்குக்கு வளைவு ட்ரா பண்ணி விட்டுடலாம். அதுக்கு பாருங்கள் அதே மாதிரி ஃப்ரண்ட் கவர் தட்டும் மார்க் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு. நமக்கு ஆம்கோல் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. 15ல் பாதி 7.5. சரிங்களா? 7.5 தான் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் கரெக்டாக 7.5 இன்ச்சு வந்துருக்கு. ஒரு பாயிண்ட் கூட அங்கிட்டு இருந்து போகலை. சரிங்களா? இப்போ வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம அந்த வளைவுலேயே அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுவிட்ருங்க. இந்த இடத்துலையும் ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. இந்த இடத்துலையும் ஒரு சிசர் மார்க் போட்டுட்டு பாருங்கள் ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒரு சிசர் மார்க் பண்ணிடுங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டும் பேக் சைடு ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக தான் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த மார்க்கில் கரெக்டாக சிசர் மார்க் வச்சு பாருங்கள். பாருங்கள் நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஒரு பாயிண்ட் கூட முன்ன பின்ன வரல. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்லீவும் பேக் சைடும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஓப்பன் சைடை வந்து நம்ம பக்கம் வச்சுக்கோங்க. பாருங்கள் அப்பர் செஸ்ட் 36, மிடில் செஸ்ட் 34. ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை. அதனால் நம்ம ஷேட் கட்டிங்கே போட்டுடலாம். சரிங்களா? ரொம்ப வித்தியாசம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கிராஸ் கட்டிங் போடணும். இந்த இடத்துல கட் பண்ணலாம். நான் இந்த மார்க்லாம் இருக்கனால கீழே வச்சுருக்கிறேன். சரிங்களா? பாருங்கள் பேக் சைடை ஒட்டி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம்.
அடுத்து பாருங்கள் கழுத்து அகலத்தை அப்படியே மார்க் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள் ப்ளவுஸோட உயரத்தை ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி விட்டுருங்க. மார்க் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே எடுத்துடலாம் வெளியில். பாருங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் விட்டுருப்போம், அதை வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி விட்டுருங்க. ஷோல்டர் ஜாயினுக்கு அரைஞ்சி விட்டுருப்போம், அதையும் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள் மெயின் டாட் ஃப்ரண்ட் கப்பு ஹைட்டு 14 அவங்க அனுப்பியிருந்தாங்க. இதை வந்து நான் 10.5, இது வந்து நான் என்னுடைய ஸ்டைலுக்கு மாற்றிக்கிட்டேன். 10 இன்ச்சும் அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு, அரை இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு வைக்க போகிறேன். பாருங்கள் ரெடி அளவில் இருந்து 10 இன்ச்சு வச்சுட்டேன். அதுலேருந்து 2.5 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக அரை இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இது வந்து பேக்கோட லென்த்து. பாருங்கள் ஃப்ரண்ட் லென்த்து மார்க் பண்ணிவிட்டேன். அடுத்து பாருங்கள் ஃப்ரண்ட் நெக் இறக்கம் 7 இன்ச்சு. இதையும் நான் கிராஸில் தான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? 7 இன்ச்சு கிராஸில் மார்க் பண்ணிட்டேன். பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1/4 இன்ச்சு தையலுக்காக மேல் பக்கம். சரிங்களா? இந்த பக்கம் நமக்கு 2.25 வச்சோம், இங்கே வந்து 3 இன்ச்சு வரணும். சரிங்களா? 3 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. ஃப்ரண்ட்டுக்கு வரைக்கும் ரவுண்டு தான் ட்ரா பண்ண போகிறேன். பாருங்கள் வளைவு ட்ரா பண்ணிட்டாச்சு. அடுத்து பாருங்கள் கிராஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் இந்த வந்து 2.25 வச்சோம், அதே 2.25 பாருங்கள் அப்படியே வச்சுருங்க. அப்பர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 34.5. இது டாட் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு வைக்கணும். சரிங்களா? இது போன வீடியோவில் இந்த அளவில் வந்து பிடிச்சிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்கேல் எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் வளைவு ட்ரா பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்ற மார்க்கில் பண்ணலாம். பாருங்கள் இது வெட்டும்போது ஸ்ட்ரைட்டாக விடக்கூடாது, நல்லா வளைவு சேஃப் போட்டணும். சரிங்களா? அதே வளைவை அப்படியே கொண்டு போய் முடிச்சிடணும். சரிங்களா? அங்கே கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு மார்க்கில் ஒரு சிஸ்டம் மார்க் போட்டிருக்கேன், நடு சென்டரில் ஒரு சிஸ்டம் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் நடு சென்டர் சிஸ்டம் மார்க் அந்த மாதிரி மடிச்சுங்க. பாருங்கள் மடிச்சுட்டு விரல வச்சு நல்லா நீ விட்டுருங்க. இந்த ஷேப் எப்படி இருக்கோ ஃப்ரண்ட் ஷேப்போட வளைவு அதே மாதிரி பேக் சைடும் வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு ஒன்று போல் வரும். சரிங்களா? பாருங்கள் இந்த இடத்துல நேர்கோடு வச்சுருக்கு, ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு மார்க்கு, இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஆம்கோல் டாட் மார்க் பண்ணிட்டுலாம். பாருங்கள் இந்த 2 மார்க்குக்கும் நடு சென்டரில் தான் நம்ம கொக்கிப்பட்டி டாட் மார்க் பண்ணணும். சரிங்களா? இதோட கேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு இருக்கணும். சரிங்களா? இதோட கேப்பு 2 இன்ச்சு இருக்கணும். நீங்கள் இதை வந்து பாயிண்ட் பக்கத்துக்கு வந்தீங்கன்னா கூம்பு மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நச்சுன்னு இருக்கும். சரிங்களா? பாருங்கள் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் கவர் தட்டு பண்ணுறது இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மார்க் பண்ணிட்டு பாருங்கள். இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து இந்த டாட்டுக்கு சின்ன சின்ன சீசன் மார்க் போட்டுருங்க. சரிங்களா? பாருங்கள்
ஃப்ரண்டோட சேஃப் எவ்வளோ நச்சுன்னு வந்திருக்கும் பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம பட்டி கட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணு பாருங்கள். பேக் பீஸ் எடுத்து கரெக்டாக ஃப்ரண்ட் பீஸ் மேலே வச்சிடலாம். பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட்டை வச்சிடலாம். பாருங்கள் வச்சுட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேப்பை வந்து ஃபுல் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், பட்டி கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 கேப் போட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் கேப்பில் இருக்கும் பாருங்கள். 2.25 இன்ச்சு இருக்குது. அதோட 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 2.25னா 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அந்த 1 இன்ச்சு ஏன் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டுக்கும் இந்த ஜாயினுக்கும் சேர்த்து 1 இன்ச்சு பிடிச்சிருக்கிறோம். 1 இன்ச்சு சேர்த்துருக்குறோம். சரிங்களா? இதோட கிராஸில் இருக்கும் பாருங்கள். 2.25 இன்ச்சு இருக்குது. இந்த இடத்துல 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 3.25 வச்சோம். 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த ஃப்ரண்டோட லென்த் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 2.25 பாருங்கள். 9 இன்ச்சு இருக்குது. இந்த இடத்துல 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. அடுத்து சைடில் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கேப் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். 3.25 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? மார்க் பண்ணிட்டோம். இது ரெடி அளவு. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வைக்கணும் எப்போதுமே. சரிங்களா? கரெக்டான அளவு வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த இடத்துல இருந்து வளைவு ட்ராப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா போட் நெக் மாதிரி வளைவு ட்ராப் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? வளைவு ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. சரிங்களா? மார்க்கு. இது வந்து கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக. இப்போ இந்த பட்டி வந்து இதில் கரெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மார்க்லேருந்து வச்சுட்டு வாங்க. ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க் வந்து எடுத்துகிட்டு 3ஆம் மார்க்கில் வைங்க. பாருங்கள், கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல முடியுது. இது அப்படியே உள்பக்கமாக மடிச்சிருங்க. சரிங்களா? இந்த சிசர் மார்க் நேராக வச்சுட்டு பாருங்கள் வச்சுட்டேன். ஃப்ரெண்டு வந்து பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இதில் இருந்து கரெக்டாக தையலுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? இது எக்ஸ்ட்ரா இதுக்காக. இது வந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக. சரிங்களா? பாருங்கள், நம்முடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அளவில் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஸ்பெஷலாக இந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதில் மட்டும் உங்களை அட்ரஸ் மட்டும் போட்டுவிடுங்க. நான் கொரியரில் இதை உங்கள் இந்த கிளாத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.